ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இந்த வீடுகளானது கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எங்கே போய் விண்ணப்பிக்கணும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி கூறும்போது தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட 18 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 84 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கிட்டத்தட்ட 40 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதம் இருக்கிற 40 வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் இடபிள்யூஎஸ், குறைந்த வருமான பிரிவினர் எல்ஐஜி, நடுத்தர வருமான பிரிவினர் MIG1, நடுத்தர வருமான பிரிவினர் MIG2ன்னு 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட்டருக்குள்ளே நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இதுக்கு 6.5% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. அதே நீங்கள் எல்ஐஜி குறைந்த வருமான பிரிவினர் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இன்கம் இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 60 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இதுக்கும் 6.5 வரைக்கும் வட்டி மானியம் கொடுக்குறாங்க. 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இன்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதிகபட்சமாக 160 மீட்டர்கள், அதாவது சதுர மீட்டர்கள் வீடு கட்டிக்கொள்ள முடியும். இதற்கான வட்டி மானியம் பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் உங்களுக்கு வட்டி மானியம் கொடுக்குறாங்க. அதோட நடுத்தர வருமான பிரிவினருக்கு 18 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா அதிகபட்சமாக 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிக்கலாம். இதுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே போல் மகாத்மா தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பாத்ரூம் டாய்லெட் கட்டுறதுக்கு 12,000 கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு pmay.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட மொபைல் எண், பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வேணும். இதை வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ரூவ் பண்ண சமயத்தில் உங்களுக்கு இந்த வட்டி மானியமானது கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா CSC சென்டருக்கு போனீங்கன்னா கூட அவங்களே உங்களுக்கு இதை பண்ணி கொடுப்பாங்க.